ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் வித் முட்டை இதை தாங்க நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பொடி பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதுலேயே எண்ணெயிலேயே வதக்குங்க. அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. முட்டைக்கோஸ் வந்து நல்லா வேகணும். அதை நீங்கள் வந்து அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து முட்டை சேர்க்கணும். முட்டைக்கோஸ் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 முட்டை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை வந்து நல்லா வேகணும். அந்த முட்டைக்கோஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சுருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.